செல்ல குழந்தையே, உன் அப்பன் உனக்காக பேரதிர்ஷ்ட செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன். இன்று நான் உன் முன்னால் வந்து இருக்கின்றேன். இந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற அத்தனை விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் நீ நிறைவாக பெற்று கொள்ளப் போகின்றாய். என்ன நடந்தாலும் நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கை உன் கையில் அழகாக மாற வேண்டிய தருணம் வந்துவிட்டது. எவ்வளவு பிரச்சனைகளை கடந்து இந்த வாழ்க்கையில் நீ உனக்கான ஓரிடத்தை பிடித்து விட்டாய். இதை நீ நினைத்து முதலில் பெரும் மகிழ்ச்சியோடு இதை நினைத்து உன்னுடைய வெற்றியை நீ மனதில் பதிய வைத்துக்கொள். நிச்சயமாக நடக்கும், நடக்காமல் போகாது என்பதில் முதலில் உனக்கு நினைவில் இருக்கட்டும். என்ன நடந்தது என்று என் பிள்ளை யோசிக்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து முடிந்த விஷயங்கள் எல்லாம் உன் கண் முன்னால் வந்து நிற்கின்றதல்லவா? நாம் எதையெல்லாம் தொலைத்தோம், எந்த விஷயத்தை எல்லாம் இழந்து விட்டோம் என்று சொல்லி என் குழந்தை மேலும் மேலும் நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் எனும் இந்த வருத்தத்தை எல்லாம் போக்கி உனக்கு நடப்பது எல்லாம் என்னவென்று உணர வேண்டிய நேரம் உன் அப்பனானவன் எனக்கு வந்து விட்டது. என் குழந்தையே, நாளைய விடியலில் உன்னுடைய எதிரியில் நான் செல்கின்ற இந்த அடையாளத்தோடு ஒருவர் வருகிறார் என்றால் என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் தெய்வத்தின் அருள் உனக்கு நிறைவாக கிடைத்திருக்கின்றது என்று அர்த்தம். தெய்வத்தின் அருள் நிறைவாக கிடைத்து விட்டால் மட்டும் போதுமா என்று கேட்காமல் என் பிள்ளையே, தெய்வம் இருப்பதை நீ உணர்ந்து பூர்வமாக உணர வேண்டும். உன்னை சுற்றி தெய்வம் உனக்கு என்னவெல்லாம் செய்கின்றது என்பதை நீ உணர்வு பூர்வமாக உணர்ந்தால் மட்டும்தான் தெய்வத்தின் அன்பினை முழுமையாக பெற்று கொண்டிருக்கின்றாய் என்று அர்த்தம். அப்பேற்பட்ட இந்த வாழ்க்கையில் உனக்கான எல்லாம் உன்னிடத்தில் கொடுக்க இன்று உன் அப்பன் முன்னால் வந்து நிற்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். மன நிறைவான ஒரு வாழ்க்கையை உனக்கு நான் இன்று கொடுக்கத்தான் வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உன்னுடைய எண்ணம் ஒவ்வொன்றும் உன்னை எந்த ஒரு விஷயத்தை தெளிவாக பெற்று கொள்ள அனுமதிப்பது கிடையாது. உனக்குள் இருக்கின்ற இந்த குழப்பத்தை தயக்கத்தையும் உனக்குள் இருந்து வெளியேற்றி இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற உன்னுடைய சந்தோஷத்தை நான் உன் கையில் முழுமையாக ஒப்படைக்கப் போகின்றேன். எல்லா விஷயங்களையும் உனக்கு நான் நிறைவாக கொடுக்கின்றேன். என் குழந்தையே, என்னவெல்லாம் உன்னை சோதித்தாய் அல்லவா? நான் சொல்கின்ற இந்த அடையாளமாவது, நான் சொல்கின்ற இந்த வண்ணத்தில் இவரிடத்தில் ஒரு துணி இருந்து விட்டால் போதும். நிச்சயமாக என் குழந்தையே, நீ நினைத்து வெற்றி உன் கையில் பெறப்போகின்றாய் என்று அர்த்தம். அவ்வளவு எளிதில் யார் கண்களிலும் தென்படாது. என்னுடைய வார்த்தைகளை கேட்கின்ற என் பிள்ளை, அது உன் கண்ணுக்கு தென்பட்டால் நிச்சயமாக நீ நினைத்ததையெல்லாம் முடித்து விடுவாய். நீ நினைத்த வெற்றி உன் வாழ்க்கையில் நீ உறுதியாக பெறப்போகின்றாய். என்ன நடந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, உனக்கென நான் நினைக்கின்ற அத்தனை உண்மைகளையும் என்னவென்று என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய். நான் அவ்வளவு எளிதில் உன்னை கைவிட்டு விடமாட்டேன். என் பேச்சை மீறி, நான் சொல்கின்ற வார்த்தைகளை மீறி நீ சென்றாயானால் மட்டும்தான் நான் உன்னை விட்டு விலக வேண்டிய நிலை ஏற்படும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இல்லாத பட்சத்தில் என் சொல்லை கேட்டு நடக்கின்ற என் பிள்ளையாக நீ இருக்கும் பொழுது அப்பன் எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு ஒரு அடி தொலைவு கூட நகர்ந்து செல்ல மாட்டேன். உனக்கான வெற்றியை உறுதி செய்யாமல் உன்னை விட்டு வேறெங்கும் நகர்ந்து செல்ல மாட்டேன். நல்ல நேரம் உனக்கு வரும்பொழுது இந்த அப்பன் உன் கண் முன்னால் தோன்றி இருப்பதை நீ உணர்கின்றாய். என் பிள்ளையே, இந்த இரவில் உன்னுடைய மனதில் தேவையில்லாத 1000
உனக்குள் ஓடிக்கொண்டு இருக்கின்றது. இதிலும் உன்னை நான் மீட்டு கொண்டு வர வேண்டும். இந்த நிலையில் இருந்து உன்னை நான் வெளியில் கொண்டு வர வேண்டும். உனக்குள் இருக்கின்ற ஏகப்பட்ட விஷயங்களை நீ வெளியில் கொண்டு வந்தால் மட்டும்தான் உன்னால் நிம்மதியாக வாழ முடியும் என்பதை நீ உணர தொடங்கி விட்டாய் அல்லவா? எந்த மாற்றங்களையும் என் பிள்ளையினால் தெளிவாக உணர முடியவில்லை. எந்த திருப்பங்களையும் என் பிள்ளையினால் சட்டென்று ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவாக இருக்கின்றது என்பதை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்குள் வந்துவிட்டது. எல்லாம் உனக்கே உனக்காகத்தான் உன் கையில் வந்து சேர வேண்டிய தருணம் வந்துவிட்டது. அந்த தருணத்தை நான் உனக்கு குறித்து கொடுப்பதனால்தான் இப்பொழுது இந்த நொடி பொழுது உன் வாழ்க்கையில் நான் உன் கையில் உறுதி செய்து தருகின்றேன். நாளைய விடியலில் இந்த அடையாளத்தோடு நீ இவரை காணும் பொழுது உடனே நீ என்ன சொல்ல வேண்டும் என்பதை உன் அப்பன் உனக்கு சொல்லி கொடுக்கின்றேன். என் பிள்ளையே, சர்வசாதாரணமான விஷயம் அல்ல. அவ்வளவு எளிதில் யார் வாழ்க்கையிலும் நடக்கின்ற காரியம் அல்ல. உனக்கு நடக்கின்ற இந்த நேரம் நீ நினைத்ததை விட அதிகப்படியாக வெற்றியை நிச்சயமாக நீ உறுதியாக செய்யப் போகின்றாய் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நினைத்ததை விட அதிகப்படியான மாற்றத்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்ளப் போகின்றாய் என்பதை நீ உணர வேண்டும். உன் கைகளில் நான் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அதை என் குழந்தை நீ முழு மகிழ்ச்சியோடு தெளிவான எண்ணங்களோடும் பெற்று கொண்டால் போதும். உன் வாழ்க்கை சீரும் சிறப்புமாக உனக்கு மாறும். இந்த வாழ்க்கை இன்று உனக்கு கொடுத்த இந்த துன்பம் எல்லாம் கடந்து உனக்கான நல்ல தெளிவு எண்ணங்களோடு பெற்று கொண்டால் போதும். உன் வாழ்க்கை சீரும் சிறப்புமாக உனக்கு மாறி இந்த வாழ்க்கை இன்னும் உனக்கு கொடுத்த இந்த துன்பங்கள் எல்லாம் கடந்து உனக்கான நல்ல நேரத்தை நிச்சயமாக உருவாக்கும். எப்பொழுதும் போல என் பிள்ளை, தெளிவான எண்ணங்களை உனக்குள் நீ வளர்த்து கொள்ள வேண்டிய நேரம். இந்த அப்பன் என் அன்பினை முழுமையாக பெற்று கொள்ளக்கூடிய தருணம் இனி என்றும் இந்த வாழ்க்கையில் உன்னுடையதாக என்பதை புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. மனமகிழ்ச்சி உனக்கே உனக்கானது என்பதை நான் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் அழுத்தி சொல்வதற்கு ஒரு காரணம் உண்டு. ஏனென்றால் நீ பட்ட துன்பம் எல்லாம் உன்னை நல்வழிப்படுத்தி கொண்டிருக்கின்றது. நீ அடைந்த வேதனை எல்லாம் உன்னை இந்த வாழ்க்கையில் உச்சத்தை நோக்கி அழைத்து சென்று கொண்டிருக்கிறது. இந்த அடையாளத்தோடு வருகின்றவரை நீ கண்டாயானால் உனக்கே தெரிந்துவிடும் நம் வாழ்க்கையில் நல்லதொரு முன்னேற்றம் வந்து கொண்டிருக்கிறது என்று உனக்கே புரிந்துவிடும். நம் வாழ்க்கையில் நல்லதொரு திருப்பம் நடந்து கொண்டிருக்கின்றது என்ற விருப்பத்தை உனக்கு இனி நம்மை சுற்றி வருகின்ற எல்லாம் நல்ல விஷயங்களையும் நாம் நிறைவாக பெற்றுக்கொள்ளப் போகின்றோம் என்பதை என் பிள்ளை நீ உணர்ந்து விட்டாலே போதும். வேற எந்த விஷயங்களையும் உன்னை பாதிக்காது. வேற எந்த விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு சென்று விட்ட கஷ்டங்களை உனக்காக கொடுத்து விடாது என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். என் பிள்ளையே, எந்த நொடியில் உன் வாழ்க்கையில் மாறும் என்று உனக்கு தெரியாது என்று நான் பல முறை உன்னிடத்தில் சொல்லி இருக்கின்றேன். ஆனால் நான் சொல்கின்ற இந்த அடையாளத்தோடு வருகின்றவரை நீ காண்கின்ற நொடியில் என் வாழ்க்கையில் மாற்றத்திற்கான நொடி என்பதை நீ புரிந்து கொள்வாய். அப்படி என்ன அடையாளம், யார் வரம் கொடுக்கப் போகிறார்கள், அவரை கண்டதும் நீ என்ன சொல்ல வேண்டும் என்பதை உனக்கு அப்பன் சொல்கின்றேன். என் குழந்தையே, நாளைய விடியலில் இந்த மங்கள செவ்வாய்க்கிழமையில் உன்னிடத்தில் மாலையோடு, முருக பெருமானினுடைய மாலையோடு அணிந்தவர் யாரேனும் ஒருவர் உன் எதிரில் தென்பட்டாயானால் அதில் குறிப்பாக அவர் கழுத்திலே அல்லது இடுப்பிலும் மஞ்சள் வண்ணத்தில் வேட்டியோ துண்டையோ அணிந்து இருப்பதை கண்டு விட்டாயானால் முருக பெருமான் உன் எதிரில் வந்ததாக நீ நினைத்து கோடியில் ஒருவருக்கு மட்டுமே நடக்கின்ற வாக்கு. உனக்கான நேரம்
நாளைய விடியலில் இருந்து செவ்வாய்க்கிழமை இரவு வரை உனக்கு இருக்கின்ற இந்த நேரத்துக்குள் இவரை நீ யாரேனும் ஒருவரை கண்டு விட்டால் போதும், முருக பெருமானுடைய அருள் உன் வாழ்க்கையில் நிறைவாக இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நேரத்தில் நீ சொல்ல வேண்டியது ஓம் சரவண பவ என்பதை மட்டும்தான். என் குழந்தையே, நீ நினைத்த மந்திரத்தை உன் வாழ்க்கையில் உன் கையில் அனைத்தையும் உனக்காக நான் தந்து விட்டேன் என்பதை புரிந்து கொள்ளப் போகின்றாய். நம்பிக்கை கொண்டு என் பிள்ளை, இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்லதை நடக்கப் போகின்றது. என்ன நடந்தாலும் இந்த சூழ்நிலை அத்தனையும் உனக்கு நல்லபடியான மாற்றங்களை கொடுக்கும் என்பதை நீ உணர்ந்து கொண்டால் போதும். இனி எல்லாம் உன் வசமாக மாறும். இனி எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியான மாற்றங்களை, நல்ல நேரத்தை உனக்காக கொடுத்து விடும். அத்தனை முயற்சிகளையும் செய்து கொண்டே எல்லாவற்றையும் தாண்டி உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கக்கூடிய உண்மையை நீ தெரிந்து கொண்டாயானால் இவையெல்லாம் என்றென்றைக்கும் உன்னை நல்லபடியாக வாழ வைப்பதனால் உனக்கான அனைத்தும் உன்னிடத்தில் வந்து சேரும் என்பதை நீ மறந்து விடாதே. என் அன்பினால் எப்பொழுதும் உனக்கு கிடைத்த விஷயம் என்னவென்று நீ கவனித்தாயானால், நான் உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்க நினைத்தேன் என்பதை நீ புரிந்து கொண்டாயானால், எல்லாவற்றையும் தாண்டி நீ உன் வெற்றியோடு இந்த வாழ்க்கையில் நல்லபடியாக வாழப் போகின்றாய் என்பதை உறுதி செய்து விட்டால் போதும் என் பிள்ளையே. அப்படியானால் நாளைய மங்கள செவ்வாய்க்கிழமையில் நுடைய விடியலானது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய விடியலாக இருக்கும் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல நேரம் உனக்கு இப்பொழுது கிடைத்து விட்டது. நல்ல வாக்கு உன் செவிக்கு வந்து சேர்ந்து விட்டது. இனி எதற்கும் என் குழந்தை அஞ்ச வேண்டிய அவசியமில்லை. இனி எதையும் நினைத்து என் பிள்ளை நீ வருத்தப்பட வேண்டிய அவசியமில்லை. நல்லதொரு தருணம் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த நேரத்தில் என்றும் உன் வெற்றியை நீ உறுதி செய்துவிட தயாராக இருந்து கொண்டே இரு. நான் இருந்து நடத்துவது அத்தனையும் உன்னை எந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில் உச்சத்தை அழைத்து செல்லும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். உண்மை என்றால் எனக்கு ஓம் சரவண பவா என்று என் குழந்தை நீ கீழே பதிவு செய்து, அப்படியானால் இந்த செய்தியை இன்று நீ தெரிந்து கொண்டாய் என்று நினைத்து உன் அப்பன் பெரும் மகிழ்ச்சி அடைந்து கொள்வேன். இந்த செய்தியை கேட்ட என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அதிசயம் என்னவென்று நிச்சயமாக நீ தெரிந்து கொண்டாய் என்று நினைத்து நான் பெருமைப்படுவேன். எப்பொழுதும் போல சந்தோஷமாக இந்த மாற்றங்கள் உன்னை வாழ வைக்கும். இந்த திருப்பங்கள் உன் இன்னல்களை நல்ல நிலையை நோக்கி அழைத்து செல்லும். என் குழந்தையே, எப்பொழுதும் போல நீ நினைத்ததை எல்லாம் அடைய வேண்டிய தருணம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுத்து விட்டது. எல்லாவற்றையும் தாண்டி உனக்கான மன நிறைவு உனக்கு கிடைத்து விட்டது. பொதுவாக யாராவது ஏதேனும் சொல்கிறார் என்று நினைத்து வருத்தப்பட்டு இப்பொழுது உன் எதிரியை கண்ட முருக பெருமானினுடைய அருளை இந்த வாழ்க்கையில் முழுவதும் உனக்காகத்தான் எண்ணி நீ பெருமைப்பட வேண்டும். இனி எப்பொழுதும் நம் வாழ்க்கையில் தெய்வத்தின் துணை கொண்டு வாழ்கின்றோம் என்கின்ற எண்ணம் மட்டும் உனக்கு இருந்து விட்டால் போதும். வேறு எதுவும் உனக்கு பெரிதாக தேவையில்லை. வேறு எந்த விஷயமாக இருந்தாலும் பெரிதாக உன்னை காயப்படுத்த போவதில்லை. நல்ல மாற்றங்களை, நல்ல திருப்பங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்து விட்ட நொடியில் இனிமேலும் உன்னுடைய முன்னேற்றங்கள் உன்னை நிச்சயமாக அடுத்த கட்டத்தை நோக்கி அழைத்து செல்லும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். ஒவ்வொரு நொடி பொழுதும் உனக்கு அதிர்ஷ்டத்தின் நொடிகள் என்பதை நீ புரிந்து கொள்வாய். மன மகிழ்ச்சியோடு இந்த இரவை கடந்து வா. விடியலில் கந்தனுடைய அருள் உனக்கு நிறைவாக கிடைக்கப் போகின்றது. என் செல்ல குழந்தையே, இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.